இன்று அரசியல் அலசல் நிகழ்ச்சியில் மக்களுக்கு சேவை செய்வதற்காக அரசியல்வாதிகள் பெரும்பாலும் இல்லை என்று சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது அரசியலில் பெரும்பாலானவர்கள் சுயநல நோக்கத்திற்காக வருகின்றார்கள் என்று கூறுவதுதான் மக்களுக்காக அரசியல்வாதிகள் இல்லை என்பதன் பிரதான கருத்து. ஏன் இந்த அரசியல்வாதிகள் மக்களின் பின்னால் இல்லை? மக்களின் பின்னால் எப்போது இந்த அரசியல்வாதிகள் நிற்கின்றார்கள்? ஏன் மக்களுக்காக சேவை செய்வதற்கு தாங்கள் வருகின்றார்கள் என்ற ஃபார்மாலிட்டி, அதாவது அந்த வடிவத்தினை காட்டி மக்களை ஒருவித ஏமாற்றத்திற்கு தள்ளி அவர்களிடம் இருக்கின்ற அந்த வாக்குச்சீட்டை தங்களுக்கு ஆதரவாக பயன்படுத்தும்படியாக செய்து, அல்லது அந்த வாக்குச்சீட்டின் மூலம் தாங்கள் நன்மையடைவதற்காக சில பொருளுதவிகளையோ பண உதவிகளையோ மக்களுக்கு வழங்கி அந்தந்த நேரங்களில் மட்டும் மக்களை திருப்தி செய்துவிட்டு பின்னர் அந்த பதவியினை தாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக வந்து அதன் பின்னர் அவர்களுக்கு எதுவுமே செய்யாமல் விடுகின்ற நிலைமையிலும் இந்த மக்கள் ஜனநாயகத்தில் தோல்வியடைகின்றார்கள். மக்கள் ஜனநாயகத்தில் தோல்வியடைகின்றார்கள். அரசியல் தலைவர்கள் ஜனநாயகம் என்று ஜனநாயகம் இல்லாத ஒன்றை சொல்லி வாழ்வு நடத்துகின்றார்கள். அதாவது தங்களுடைய பல செல்வ சேமிப்புக்குரிய ஒரு திட்டமாக, தங்களுடைய ஒரு வகையான செல்வத்தை, அதாவது பணத்தை சேமிக்கின்ற ஒரு திட்டமாக அரசியலை பயன்படுத்துவதற்காகத்தான் இந்த அரசியல்வாதிகளில் பெரும்பாலானவர்கள் வருகின்றார்கள். ஜன என்பதும் நாயகம் என்பதும் ஜனநாயகம் என்று கொல்லப்படுவதனால் இந்த மக்களானே அவர்களுக்கு கிடைத்ததன் பின்னால் தான் அவர்கள் இதனை தங்களுக்கு ஒரு கௌரவமாக, மக்கள் தங்களுக்கு வழங்கிய கௌரவமாக கருதி கொண்டு அதே மக்களினையே சுரண்டி வாழ்கின்ற இந்த இக்கட்டான ஒரு கீழ்த்தரமான செயல்தான் இந்த ஜனநாயக அரசியலில் அரசியல்வாதிகளில் பெரும்பாலானவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது நாங்கள் தமிழ்நாட்டினை எடுத்துக்கொண்டால் அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? அங்கே நடந்து கொண்டிருப்பது என்னவென்றால், மக்கள் அரசியல்வாதிகளினால் சுரண்டப்படுகின்றார்கள். ஏனென்றால் அந்த மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். ஆனால் இங்கு இரண்டுமே ஒரே கருத்தாக இருக்கக்கூடிய நிலைமை ஒன்று காணலாம். அதாவது மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள், அதேவேளை மக்கள் சுரண்டப்படுகின்றார்கள். வாக்களித்தார்கள் யாருக்கோ அவர்களால் அவர்கள் சுரண்டப்படுகின்றார்கள். ஏன் இவர்கள் இவ்வளவு போட்டி போடுகின்றார்கள்? உண்மையில் மக்களுக்கு சேவை செய்வதற்கு வேறு விதங்களில் அவர்கள் வரலாம். சமூகத்தில் எவ்வளோ தனிப்பட்ட வகையில் அவர்கள் பல சேவைகளை செய்யலாம். தங்களால் இயல்பான சேவைகளை வீட்டில் இருந்து கொண்டே அவர்கள் செய்யலாம். ஆனால் இவர்கள் அரசியலுக்கு தாங்கள் வந்துதான் சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களே, உண்மையில் அயோக்கியர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே அரசியல் என்பது ஒரு வியாபாரமாக, ஒரு சந்தை பொருளாக மாறிவிட்டது. இந்த அரசியல் ஏன் சந்தை பொருளாக மாறியதென்றால், மக்களிடம் அரசியல் ரீதியான தெளிவு இல்லை. அதாவது தங்களுடைய பணம், தங்களுடைய வரிப்பணம் தங்களுக்கு செலவழிக்கப்படுகின்றது. அதற்காகத்தான் இந்த அரசியல்வாதிகள், அதை வைத்து கொண்டுதான் அவர்கள் இந்த சேவையினை செய்ய முடியும். இப்போ இவ்வளவு பலமான விஷயங்களும் அங்கே இருக்கின்றபடியால் இவ்வளவுத்தையும் மக்கள் நம்ப வேண்டும். ஆனால் இவர்களுக்கு அந்தந்த நேரங்களில் கொடுக்கப்படுகின்ற அந்த சிறு சிறு சலுகைகளினை அவர்கள் பெற்றுக்கொண்டு அதனை வைத்துக்கொண்டு அது அந்த நேரத்துக்கு போதுமானதுக்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு உரிய தன்மையாக ஒரு 5 வருடத்தை ஒரு குறிப்பிட்ட சிலரிடம் ஒப்படைக்கின்ற இந்த நிகழ்வு உண்மையில் மக்களுக்கு, நாட்டுக்கு வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏனென்றால் இதனை தீர்மானிப்பதும் கையில் எடுப்பதும் ஒரு விதமான கள்ளக்கோஷ்டி என்று சொல்லப்படுகின்றது. அதாவது திருடர்களிடம் சில வேளைகளில், பல வேளைகளில் பல திருடர்களிடம்தான் இது அப்படியே ஒப்படைக்கப்படுகின்றது. ஆகவே இந்த பல வகையான திருடர்கள் இதனை திருட்டுத்தனமாக தங்களுக்குரியதாக பாவித்து கொண்டு தங்கள் குடும்பம், தங்கள் உறவினர்கள் என்று முன்னேறி இறுதியில் அதே மக்களை அதே பணத்தால் விலைக்கு வாங்கி தங்களின் வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துகின்றமைதான்
உண்மையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது.